தொடர்ந்து கொடுக்கும் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு பள்ளிகளில் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து 2 படி இருக்குது. அதில் முதல் படி வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு எனப்படும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு அறிவிக்கக்கூடிய நியமன தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று நியமனம் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அரசு பள்ளியில் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியராக ஆகலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல டெட் தேர்வில் தேர்ச்சி பெறணும். அந்த டெட் தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் தற்போது வெளிவந்திருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11/8/2025 அன்று வெளியாச்சு. நீங்கள் அன்னையிலேருந்தே அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் போடுறது என்றைக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 8/9/2025 முதல் 8/9/2025 தான் இதுக்கான கடைசி தேதி. நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து 9/9/2025லேருந்து 11/9/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/11/2025. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேப்பர் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா 2/11/2025. இந்த பேப்பர் 1 அப்படின்றவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரலும் எடுக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கு பேப்பர் 1 எழுதணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 10 வரலும் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 2 எழுதணும். இந்த பேப்பர் 1 யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படின்ற டிடிஎட் முடித்தவங்க எழுதலாம். டிடிஎட் 2ஆம் ஆண்டு படிக்கிறவங்களும் இதை எழுதலாம். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்பெஷல் டிடிஎட் பண்ணுறவங்களும் இதை எழுதலாம். ஸ்பெஷல் டிடிஎட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 மாத கோர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் வேலையில் சேர்ந்ததுக்கப்புறம் இதை முடிக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் 2 யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டிகிரி வித் பிஎட் முடித்தவங்க இதை எழுதலாம். 2ஆம் ஆண்டு பிஎட் பண்ணுறவங்களும் எழுதலாம். அடுத்து வந்து டிகிரி முடிச்சுட்டு அதில் 2ஆம் ஆண்டு டிப்ளமோ பண்ணுறவங்களும் இதை எழுதலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டிகிரி வித் 4 இயர் டிடிஎட் பிஎட் இருக்கும், அவங்களும் இதை எழுதலாம் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் பிஎட் பண்ணவங்களும் இதை எழுதலாம். அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலையில் சேர்ந்த பிறகு அந்த 6 மாத கோர்ஸ் முடிக்கணும் அப்படின்றத தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த பேப்பர் 1க்கான சிலபஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1லேருந்து 5 வரை தான். ஆனால் 1லேருந்து 5 வரைனா நீங்கள் 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரை புத்தகத்தை மட்டும் படித்தா போதாது. அதை மேற்கொண்டு 6, 7, 8 இதையும் நீங்கள் படித்தாகணும். இதில் வந்து பேப்பர் 1க்கான அந்த சிலபஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் சைக்காலஜி அப்படின்ற சைல்டு டெவலப்மெண்ட் அண்டு பெடாலஜி அப்படின்றது இருக்கும். அதில் வந்து 30 மதிப்பெண். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 6லேருந்து 11 வயசுக்குள்ள சைக்காலஜி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தமிழில் 30 மதிப்பெண் இருக்கும், ஆங்கிலத்தில் 30 மதிப்பெண் இருக்கும், கணிதத்தில் 30 மதிப்பெண், அடுத்தது வந்து என்விரான்மெண்டல் ஸ்டடீஸில் 30 மதிப்பெண். இதுதான் வந்து அவங்களுக்கான சிலபஸ்ஸு. இதில் வந்து சிலபஸில் சைக்காலஜியில் என்னென்னலாம் வரும் அப்படின்றது தான் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சைக்காலஜி, ஆங்கிலம், கணிதம், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வகையாக இருக்கும். இதில் பேப்பர் 2வில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ், சயின்ஸ் படித்தவங்களுக்கு மேக்ஸும் சயின்ஸும் 30 மதிப்பெண் 60 மதிப்பெண் வரும். மற்ற ஆர்ட்ஸ் குரூப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ், ஆங்கிலம், வரலாறு, ஜியாகிரபி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோசியலில் மட்டுமே 60 மார்க் வரும். இதுதான் அவங்களுக்கான வித்தியாசம். இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6லேருந்து 10 வரலுக்கான சிலபஸ் தான். ஆனால் 6லேருந்து 10 வரல இருக்கிற டாபிக் உங்களுக்கு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எதில் வந்தாலும் நீங்கள் அதையும் தேடி பிடிச்சி படிக்கணும். ஏன்னா வந்து கேள்விகள் எப்படி இருந்தாலும் நீங்கள் எழுதுகிற மாதிரி அப்போ தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் 6லேருந்து 10 வரலும் மட்டுமே படிச்சிங்கன்னா ஒரு சில கேள்விகள் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் இருந்தும் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதையும் தேடி பிடிச்சி படிக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்கு வந்து 60% மதிப்பெண் எடுக்கணும், அதாவது 90 மதிப்பெண் எடுத்தால் பாஸு. அடுத்ததாக வந்து எஸ்சி எஸ்சி ஏ எம்பிசி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 55% மதிப்பெண் 82 மதிப்பெண் எடுத்தாவே தேர்ச்சி பெற்றுக்கலாம். எஸ்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 40% மதிப்பெண் 60 மார்க் எடுத்தாவே தேர்ச்சி பெற்றுக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு மட்டும் ஒரு தனியாக கொடுத்துருக்காங்க. அது வந்து 2025க்கு மட்டும்ன்றதை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் ஃபோட்டோ கண்டிப்பாக தேவைப்படும், உங்களுடைய சிக்னேச்சர் அதுவும் கண்டிப்பாக தேவைப்படும். இது ரெண்டும் இல்லைன்னா நமக்கு வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இது முக்கியமாக தேவை. மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நீங்கள் ஆன்லைன் வழியாக தான் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு ஃபோன் நம்பர் கண்டிப்பாக தேவைப்படும், இமெயில் ஐடி கண்டிப்பாக தேவைப்படும். இமெயில் ஐடி இல்லாதவங்க இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி தான் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் எந்தெந்த ஃபார்மெட்டில் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருப்பாங்க. எந்த சைஸ் அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. அந்த சைஸ்லாம் வந்து நம்ம தெளிவாக வந்து குறைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சுலபமாகிடும். இதில் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிஎட் அதாவது செகண்ட் கிரேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு வந்து 10th 12th
டிப்ளமோ சர்டிஃபிகேட் இது மட்டும் போதும். அடுத்தது அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் கேட்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர் அப்படின்னா நமக்கு வந்து 10th 12th டிகிரி வித் பிஎடு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாமே அதில் கேட்பாங்க. அடுத்ததாக வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 600 ரூபா. மற்றபடி எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்துலாம் பார்த்திங்கன்னா 300 ரூபா. இதுதான் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் முதல்ல அப்ளிகேஷன் போடுற வேலையை முதல்ல முடிச்சுருங்க. அப்போ தான் நீங்கள் அடுத்தது வந்து படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். அதை தான் முதல்ல நீங்கள் செய்யணும். அடுத்தது சென்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்குள்ளே தான் வரும். அதனால் வந்து விரைவாக வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அப்ளை பண்ணிவிடுங்க. நன்றி.